ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட லோகோ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது நம்ம பாப்பாவோட யூனிஃபார்ம் தான். இது ஸ்கூலில் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. நம்ம பாப்பா 3 இயர்ஸாக ஸ்கூல் போய்ட்டுருக்கா. ப்ரீகேஜி, எல்கேஜி, இப்போ யூகேஜி. 3 வருஷமுமே நான் அவளுக்கு ஸ்டிச் பண்ணதில்லை யூனிஃபார்ம். ஸ்கூலில் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணுறவங்க தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை பாப்பாவோட யூனிஃபார்மாக ஸ்டிச் பண்ணணுன்னு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் அவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்தேன், நீங்கள் கிளாத்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்களே டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டு பார்க்கும்போது, ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஓகே நீங்கள் தாராளமாக பண்ணலாம், எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ரேட்டு கேட்கும்போது அதில் தான் பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. செக்டு டிசைன் போட்ட இந்த கிளாத் 1 மீட்டர் 400 ரூபா சொன்னாங்க. ப்ளைனாக இருக்கிற அந்த ஒயிட் கிளாத் 1 மீட்டர் 250 ரூபா சொன்னாங்க. பாப்பாவுக்கு தேவையான கிளாத்து நாங்கள் கொடுக்குறோம் 800 ரூபா. ஸ்டிச் பண்ணி அதே ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா 900 ரூபா. ஸ்டிச்சிங் சார்ஜ் வெறும் 100 ரூபா அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமா போயிருந்தோம். அப்போது உண்மைக்குமே இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸ்டிச்சிங் சார்ஜ் வெறும் 100 ருபீஸ்க்கு இந்த யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே நீங்களே ஸ்டிச் பண்ணுங்கன்னு. உடனே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெறும் 100 ருபீஸ் தானே ஸ்டிச்சிங் சார்ஜ், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம், இப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. உடனே பாப்பாவை மெஷர்மெண்ட் எடுத்தாங்க, எடுத்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. 10 டேஸில் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 10 டேஸ் ஆகும்போது கால் பண்ணி கேட்டோம், வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வரும்போது இந்த லோகோ மட்டும் அவங்க ஸ்டிச் பண்ணலை, மறந்து விட்டுட்டாங்க. நாங்களும் அங்கே வச்சு பார்க்கல. வீட்டில் வந்து பார்க்கும்போது லோகோ இல்லை. கால் பண்ணி கேட்கும்போது, நாளைக்கு வாங்க நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரெஸ்ஸை கொண்டு போயிருந்தோம். எதுக்காகனா, உண்மைக்குமே இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிடக்கூடாது, நாங்கள் ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்தோன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு போயிருந்தோம். அவங்க லோகோவை அவங்ககிட்ட வாங்கிட்டே வந்துட்டோம். நாங்கள் ஸ்டிச் பண்ணி 2 வாரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் தான் நான் இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாலே எடுத்தது தான். இன்றைக்கி நான் எதுக்காக இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எந்த தொழிலை பண்ணுறவங்களும் ஒவ்வொரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக் இது தான். இந்த யூனிஃபார்மை பற்றி நான் சொல்லணுன்னா, இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இல்லை. இது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாடல் தான். நம்ம பீட்டர் பேன் நெக் டிசைன்லாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு பாக்கெட் வரும், ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே ஸ்கூலில் பெரிய பிள்ளைங்களுக்கு வேறு பேட்டர்னில் இருக்கும் யூனிஃபார்ம். அந்த பிள்ளைங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த பொட்டிக்கில் வாங்கினவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு குறை சொன்னாங்க. ஒரு ஸ்லீவ், ஒரு கை நீளமாக இருக்குது, ஒரு கை குட்டியாக இருக்குது, அதுக்கப்புறமா ரொம்ப கிளாத்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது உண்மை தான். இந்த கிளாத்தில், இந்த ட்ரெஸ்ஸில் கிளாத் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாப்பா இதை வியர் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக சம்பளம் போட்டு உட்கார ட்ரை பண்ணான்னா உட்கார முடியாது, 2 சைடும் இடிக்கும். ஏன்னா கிளாத் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணுறதுனால குட்டி குட்டியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் ஸ்டிச் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. வெறும் 100 ரூபா ஸ்டிச்சிங் சார்ஜ்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க துணிலேயும் கிளாத்துலேயும் ஓரளவு மணி ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிளாத் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட 1.5 மீட்டர் செக்டு டிசைன் போட்ட கிளாத் தேவை, 1 மீட்டர் ஒயிட்டு தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா அவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி தெரியலை. ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கிளாத்லேயுமே ஒரு மணி அடிச்சிருவாங்க. செகண்டு, ஸ்டிச்சிங் சார்ஜு, ஸ்டிச்சிங் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி
ரொம்ப கம்மியாக ஸ்டிச்சிங் சார்ஜ் சொல்லி ஆர்டர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம தெளிவாக வேண்டியது எந்த இடத்துலனா, இந்த மாதிரி கிளாத்து வேறு கடையில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அதை வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பெட்டர். நான் லாஸ்ட்டாக பாப்பாவோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போன கடையில் கேட்டு பார்த்தேன். இந்த மெட்டீரியல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரேட்டுமே கம்மியாக தான் சொன்னாங்க. 200 சம்திங் தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துட்டேன். மோஸ்ட்டாக யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஹெவியாக மணி வாங்குவாங்க. யூனிஃபார்ம் ஆர்டரு எடுத்து பண்ணுறவங்க ரொம்ப நீட்டாகவும் தைப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான், பெரிய பொட்டிக் ஸ்டைலெல்லாம் இல்லை. சாதாரணமாக நம்ம ஸ்டிச் பண்ணால் எந்த லுக் வருமோ அந்த மாதிரி தான் தோணுது. வெளியே நம்ம அந்த கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு 400 ரூபாய்க்குள்ளால கிளாத் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மீதி 500 ரூபாய் நம்மளுக்கு லாபம்தான். ஃபைனலாக என்ன சொல்ல வர்றேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி அவங்களோட ஆர்டர்ஸை பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்யூ.